மே மாதம் 2025 ஆண்டு எங்கட வீட்டுல முதல் ஒரு அழகான விருந்தினர்கள் வந்திருந்துச்சுன்னா. யார் அந்த விருந்தினர்கள் என்று சொன்னால் 2 புறாக்கள். எங்களுடைய பூச்சாடிக்குள்ள, அதாவது நான் பால்கனியில வச்சிருந்த பூச்சாடிக்குள்ள 2 புறாக்கள் அடிக்கடி வந்து போச்சினம். யார் இவ, என்ன செய்யணும் என்று எனக்கு முதல்ல விளங்கல. பிறகு பார்த்தால் சின்ன சின்ன குச்சிகளை எடுத்து கொண்டு வந்து அவை கூடு கட்டுச்சினம். ஓ, கூடு கட்ட தொடங்கிட்டினமோ என்றுட்டு நான் வாழ்க்கையில முதல் ஒரு குருவிகள் எனக்கு அருகில இருந்து கூடு கட்டுறது இதான் முதல் நான் பார்த்திருக்கேன். மரங்கள்ல கூடு கட்டியிருக்கணும், ஆனா அப்படி ஒரு ஆழமாக அவர்களுடைய அந்த செயல்பாட்டை நான் பார்த்தது இல்லை, பார்க்க கிடைக்கவும் இல்லை என்று சொல்லலாம். கூடு கட்டியாச்சு. கொஞ்ச நாள்ல பார்த்தால் 2 முட்டைகள், முதல் நாள் ஒரு முட்டை, அடுத்த நாள் இன்னொரு முட்டை என்று 2 முட்டைகள் பொரிக்கப்பட்டுச்சு. 2 புறாக்கள்ல ஆண் புறா ஒன்று, பெண் புறா ஒன்று மாறி மாறி அடை காத்து கொண்டு இருந்துச்சுன்னா. அதுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு குஞ்சு பொரிச்சுது. அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு குஞ்சு பொரிச்சுது. ஆகவே 2 குஞ்சும் பொரிச்சிட்டுது. குஞ்சு பொரிச்சிட்டுது என்று சொல்லி பார்த்தால் அந்த முட்டைகள், குஞ்சுகள் இருந்த முட்டை கோதுகளை காணல. அந்த 2 முட்டை கோதுகளையும் 2 புறாக்களும் தூக்கி தூரத்தை வீசிட்டு 2 குஞ்சுகளையும் பக்குவமா பாதுகாத்து வந்துச்சுன்னா. வெயில், மழை, காத்து, குளிர் என்ன வந்தாலுமே அவ அந்த இடத்தை விட்டு நகர்றதா இல்லை. நான் சரி பாவங்கள் இந்த புறாக்கள் என்றுட்டு கொஞ்சம் சாப்பாடு போட்டேன், சாப்பிடல. தண்ணி வச்சேன், குடிக்கல. என்ன செய்யலாம் என்று நான் யோசிச்சுட்டு வெக்கையா இருக்கே என்றுட்டு புறாக்களுக்கு குடை வச்சேன். அந்த குடை வச்சோடனே புறாக்களுக்கு என்ன ஆயிட்டுன்னு சொன்னால் தாங்கள் இருந்த இடத்தை மறந்து போயிட்டேன். குஞ்சுகளை விட்டுட்டு அவை போயிட்டு திரும்ப வந்தால் தாங்களுடைய இடம் எது என்றதை அவைக்கு கண்டுபிடிக்க முடியாம போயிட்டுது. அந்த குடை மறைச்சிட்டுது அவைக்கு. ஆகவே நான் குடையை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிட்டுது. அதுக்கு பிறகு பார்த்தால் சுற்றியான மழை, பயங்கர மழை. அப்பவும் குடை வச்சேன், குடை காத்துல பறந்து போயிட்டுது. புறாக்களும் 2 நாளா அந்த இடத்துக்கு வரையிலேன்னு சொன்னால் தங்களுடைய இடம் அதற்கு தெரியல, அல்லது தங்களுடைய குஞ்சுகளை யாராவது எடுத்துட்டோம் என்ற வெறுப்போ அல்லது பயமோ என்ன காரணமோ தெரியாது, அந்த புறாக்கள் தங்களுடைய இடத்துக்கு வரையல. நான் பார்த்தேன் இது தொல்லை, புறாக்கள்கிட்ட இருந்து குஞ்சுகளை பிரிக்கிற நிலை ஆயிடும். அப்ப எனக்கு ஒருவர் சொன்னார், இயற்கையாக வளர்ற இந்த பறவைகள் இயற்கையின் இந்த தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை பாதுகாத்து கொள்ளும். நீங்கள் எந்த ஆதரவும் செய்யவும் தேவையில்லை, தொந்தரவும் செய்யவும் தேவையில்லை, பேசாமல் அதுகள் பாட்டிலேயே இருக்க விடுங்கோ என்று சொல்லிச்சினான். சரி, விட்டாச்சு. நல்ல மழை, பயங்கர மழை. எங்களுடைய சாடி நல்ல மேல் மட்டத்துல இருந்ததால இந்த குஞ்சுகள் தவறியொண்டு வெளியில வெளியிலண்டா பால்கனில விழுந்துட்டு. என்னுடைய கணவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், ஐயோ குஞ்சு விழுந்துட்டுதுன்னு சொல்லி அதை தூக்கி சாடிக்குள்ள வச்சுட்டு சாடியை தூக்கிட்டு கூடை ஒன்றை தூக்கி வச்சார். ஏன்னு சொன்னால் அந்த கூடை ஆழமா இருக்கும். அப்ப அதுக்குள்ள இந்த குஞ்சுகளை விட்டால் இந்த குஞ்சுகள் விழாத நிலத்துல தச்சனம் விழுந்து போயிட்டுதுன்னா செத்து போயிடும் என்றுட்டு வச்சு விட்டது. அது பார்த்தால் நாங்கள் அலைஞ்சதாலேயோ என்னமோ, பால்கனில விழுந்து கிடந்த குஞ்சை நாங்கள் தூக்கினதால என்னமோ அந்த குஞ்சு இறந்து போயிட்டுது. சிட்டியான மனக்கவலையா போயிட்டுது. உண்மையிலேயே பயங்கர மனக்கவலையா போயிட்டுது. நாங்கள் தொட்டதால, அதுக்கு உதவ போனதால தான் இந்த நிலைமை. அது தன்னை பாதுகாத்திருக்கும், இல்லைன்னா அதனுடைய பெற்றோர்கள் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும் என்று கவலையா போயிட்டுது. வாழ்க்கையில முதல் எங்களுடைய வீட்டுக்கு அருகில், அதாவது என்னுடைய கண் பார்வையில 2 சோடி புறாக்கள் சேர்ந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா வளர்ந்து வாரத எங்களுடைய குடும்பம் எல்லாமே பார்த்து ரசித்ததோட எங்களை விட்டு அழகனும் பார்த்து ரசித்தான். நாங்கள் நல்லவர்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியவில்லை, ஆனா எங்களுடைய வீட்டு அழகன் நல்லவனா அல்லது பயந்தவனா என்றது எனக்கு புரியல. அந்த குஞ்சுகள் அவன் பார்ப்பான், ரசிப்பான், என்ன செய்யணும் என்று கட்டி பார்ப்பான். ஆனால் அந்த குஞ்சுகளை தொடவோ, விராண்டவோ, தள்ளி விழுத்தவோ, வாயால கவ்வவோ அவன் முயற்சி செய்யல. அவனுடைய நல்ல குணமா அல்லது பயந்த குணமான்றது அவனுக்குத்தான் வெளிச்சம். 2 குஞ்சுகளாக பிறந்தவர்கள் ஒரு குஞ்சாக மட்டுமே மாற தொடங்கிட்டுது. அந்த ஒரு குஞ்சு வளர்ந்து வர்ற நேரத்துல மே மாசம் ஜூன் ஆயிட்டுது. நாங்கள் ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று செய்ய வேண்டிய கட்டாயம்.
நாங்கள் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது இன்னொருவரிடம்தான் இந்த புறாக்களை ஒப்படைச்சிட்டு போனோம். அதாவது எங்களுடைய வீட்டு திறப்பை கொடுத்து இந்த புறாக்களை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் அந்த புறாக்களை நாங்கள் எந்த விதத்திலையும் கவனிக்கவோ கண்காணிக்கவோ தேவையில்லை. ஆனாலும் எதுக்கும் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். திரும்ப வரும் பொழுது அந்த ஒற்றை குஞ்சு புறா நல்லா வளர்ந்து பெரிய ஆளா, என்ன சொல்றது, நாங்கள் ஒரு சின்ன தம்பியையோ ஒரு சின்ன தங்கச்சியையோ விட்டுட்டு வெளிநாடுகள் அப்படி வந்துட்டு 2-3 வருஷம் கழிச்சு போய் பெரிய ஒரு ஆளா வளர்ந்து நின்றா அப்படி ஆச்சரியப்படுவோமோ அப்படி நாங்கள் அந்த புறா குஞ்சு வளர்ந்து இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்தோம். இந்த புறா குஞ்சுகள் எப்படி என்று சொன்னால், பிறந்திருக்கும் பொழுது நீளமான சொண்டு, பார்க்கவே அசிங்கமா இருக்கும். உண்மையா இந்த புறா குஞ்சுகளை பார்க்க அசிங்கமா இருக்கும், அழகே இல்லை. கோழி குஞ்செல்லாம் கிச்சு கிச்சு கிச்சண்டு குட்டி சொண்டோட குஞ்சா அழகா இருக்கும். ஆனால் புறாக்கள் உண்மையிலேயே அழகு இல்லை. அது குஞ்சுகளா இருக்க அதை பார்க்கவே முடியாது, அவ்வளவு மோசமான அழகா இருக்கும். அதோட அந்த சொண்டும் நல்ல நீளமா இருக்கும், கருப்பாக ஒரு அழகற்ற ஒரு தோற்றமா இருக்கும். ஆனாலும் எங்களோட வீட்டுல பிறந்த குஞ்சு, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்றது போல எங்களுக்கு அவை அழகான குஞ்சுகளா தெரிஞ்சிட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்க எல்லாருமே நித்திரால் ஒழும்பினோன்னு முதல் வேலையா செய்யறது இந்த புறா குஞ்சுகள் எப்படி இருக்கணும்னு பாக்குறதா. மழை பெஞ்சாலோ வெயில் அடிச்சாலோ நாங்க டக்கண்டு ஐயோ இந்த புறா குஞ்சு நனைய போதே, ஐயோ இந்த புறா குஞ்சுகள் வெயிலுக்கு நிக்க போதே என்ற கவலை தான் எங்களுக்குள்ள அதிகமா இருந்தது. அதிலும் அந்த 2ஆக பிறந்துட்டு ஒன்று மட்டும் வாழ்றது, அந்த ஒன்று இறந்ததுக்கும் நாங்கள் தானோ காரணம் என்ற ஒரு மனக்கவலையும் எங்களுக்குள்ள இருந்தது. இதுதான் எங்களுடைய குடும்பத்துக்கு முதல் நாங்கள் வளர்த்த பறவை இனம் என்று சொல்லலாம். நாங்களாக வளர்க்கையில இயற்கையாகவே தாங்கள் இந்த இடத்தை தேடி வந்த பறவை. பிறகு அந்த பெரிய சாடியை வச்சுட்டு திரும்பவும் நாங்கள் அந்த முதலிருந்த அவையுடைய சாடியை முள்ளுக்கு வச்சு தப்பி இருந்த புறா குஞ்சை நாங்கள் அதுக்குள்ள வச்சுட்டோம். அது நல்லா வளர்ந்து ஒரு நாள் பார்த்தால் அந்த புறா குஞ்சு பறந்து போயிட்டுது. ரெக்க வளர்ந்துடுச்சு, கிளி பறந்து போயிடுச்சுன்ற மாதிரி இந்த புறா குஞ்சுக்கு நல்ல ரெக்க வளர்ந்து அது பறந்து போயிட்டுது. இப்படித்தான் எங்களோட வீட்டில் புறாக்கள் குஞ்சு பொறிச்சு கூடு கட்டி வளர்ந்து பறந்து ஓடிப்போய் திரும்ப 2-3 மாசத்துக்கு ஒரு முறை வந்து போகினோம். இன்றைக்கு மே 2026 எங்களுக்கு 3வது தம்பதியினர், அதாவது சோடி புறாக்கள் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு வளர்ந்து கொண்டு இருக்கணும். அந்த காணொலியை நான் உங்களுக்கு காட்டும் பொழுது புறாக்கள் எப்படி இருக்கணும், புறா குஞ்சுகள் எப்படி இருக்கணும் என்று நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. இந்த காணொலியை நான் போட்டிருந்த பொழுது நிறைய பேர் எனக்கு இந்த புறா முட்டையை தாரீங்களா, நான் கொண்டே வளர்க்கிறேன், புறா குஞ்சை தாரீங்களா, நான் கொண்டே வளர்க்கிறேன் என்றெல்லாம் ஆர்வப்பட்ட நீங்கள். ஆனால் நாங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும், இந்த பிரான்ஸ் நாட்டின் சட்ட திட்டப்படி புறாக்களை வளர்ப்பது தப்பு. அதாவது அதுல இருந்து நோய்கள் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுவினோம். எங்களுடைய உணவுகளையோ பான் துண்டுகளையோ உணவுகளையோ அதுகளுக்கு போட்டு உங்களோட வீட்டுக்கிட்ட கொண்டு வராதேங்கோ, அது கூடாது என்ற மாதிரி எல்லாம் சொல்லுவினோம். அவை சொல்றதுல நியாயம் இருக்கு. என்னென்னு சொன்னால் நோய்கள் பரவிட்டது என்றால் ஐயோன்னு நாங்கள் கத்திக்கொண்டு தெரிய முடியாது. ஆனால் இந்த இயற்கை விரும்பியாக இருந்தால் நோயை பார்ப்பதா இயற்கையை பார்ப்பதா என்றொரு கவலை. நான் மிக இயற்கை விரும்பி, இயற்கை என்றால் இந்த பாரி வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்தார், பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தார் என்பது போல இயற்கை என்றால் எனக்கு அவ்வளவுக்கு பிடிக்கும். இயற்கையோட வாழணும், இயற்கையை பேணணும், இயற்கையை ரசிக்கணும் என்ற மாதிரியான பெரும் அவா பிடிச்ச நான். ஐயோ இந்த அதிநவீன யுகம் எல்லாம் வேண்டாம், மீண்டும் பழைய காலத்துக்கு போயிடலாமா, ஏன் மரப்பொந்துக்குள்ள போய் வாழலாமான்ற மாதிரி கூட மனம் தோன்றும். ஆனால் இந்த காலநிலைக்கு அப்படியெல்லாம் வாழ முடியாதுன்றதும் என்னுடைய புத்திக்கு எட்டும். ஆனால் வீட்டுல நிறைய செடிகள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வளர்ப்பேன். பணம் கொடுத்து வாங்கி வளர்க்காமல் என்னுடைய வீட்டுல நான் சமையலுக்கு வாங்குற அந்த பழங்கள்ல காய்கள்ல இருக்கிற விதைகளை போட்டு இயற்கையா எந்த கெமிக்கலும் சேராமல், யூரியாக்கள் மாதிரியான கெமிக்கல் எதுவுமே போடாமல் அரிசி கழுவுற தண்ணி அப்படியான நீர்களை விட்டு நான் வளர்ப்பேன். அதே போல காய்கறிகளை சீவினால், பழங்களை சீவினால் அந்த தோள்கள் வெட்டின பாகங்கள் கழிக்கிற பாகங்கள் எல்லாம் என்ற ஊர்ல இருக்கிற ஒரு அந்த மக்குறதுக்கான குப்பை என்று வச்சிருப்பினம். அதுக்குள்ள அது பசலைகள் சேமிப்பாக ஒரு பெட்டி வச்சிருப்பினம், அந்த பெட்டிக்கு கொண்டே போடுவேன். அப்படி நான் இயற்கையில அதீத விருப்பம் கொண்டு இருக்கிறதால இந்த புறாக்களை எப்படி நான் கலைக்கிறது எங்களிடத்துல இருந்துன்னு ஒரு கவலை இருந்தது. பிறகு 2 மாசத்தால போனோன்னு நான் நினைச்சேன், ஓ இதை ஒரு எக்ஸப்ஷனலா விதி விலக்கா வந்திருக்கணும்,
இனி வர மாட்டேனமண்டு. ஆனால் அவ என்ன ஆயிட்டுதுன்னு சொன்னால், அவ இதுதான் தங்களுடைய இடம், இதுதான் தங்களுடைய வீடுன்ற மாதிரி 2-3 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு சோடிகளா வந்து முட்டையிட்டு சென்று கொண்டு இருக்கணும். என்னுடைய பக்கத்து வீட்டுக்கார பெண்மணி சொன்னா, உனக்கு இது ரைட்ஸ் இல்ல, இப்படி நீ வளர்க்கறதுக்கு உரிமை இல்லை, நீ இனி அந்த புறா கூடு கட்டினா கட்ட விடாத, அதை கலைச்சு விடு, இல்லையண்டா நீ வெளியில இந்த பொக்ஸுகளை வைக்காது என்று. உண்மையா வெளியில இந்த இந்த பல்கனி இல்லை, எனக்கு ஒரு சின்ன குட்டி துண்டு, அது ஒரு பல்கனியே இல்லை. அப்ப அந்த குட்டி துண்டுல எந்த பொருளுமே வைக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் வெளியில போற ஆளுடைய தலையில விழுந்தால் அது ஆபத்துல முடியும். அது அவருக்கு ஆபத்து இல்லாட்டிலும் கூட எங்களுக்கு அது ஒரு ஃபைன் ஏதாவது கட்டுறதுக்கு வரும். அப்படியான ஒரு துன்பகரமான நிலை தான் எங்களுக்கு. பல்கனி இல்லைன்றது இந்த நேரத்துல தான் நான் மிக கவலைப்படுறேன். ஒரு பல்கனி இருந்தால் இந்த புறாக்கள் அப்படியான இதுகள் கூட இயற்கையா வந்து தங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் செய்திருக்கலாமோ என்ற மாதிரியும் இருக்கிறது தான். என்ன செய்யறது, நாங்கள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தோட்டம் இல்லை, இயற்கையை விரும்புற எனக்கு அப்பார்ட்மெண்ட்ல வீடு, அப்பார்ட்மெண்ட்ல பல்கனியும் இல்லை. அப்ப இயற்கையை ரசிக்கிறதோட சரி, முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள நான் கண்டுகளை வளர்ப்பேன், வெயில் குளிர்ல இருந்து ஓரளவு பாதுகாத்து கொள்ளுவேன். ஆனா இந்த புறா குஞ்சுகள் போன்ற விடயங்கள்ல என்னால எதுவுமே செய்ய முடியாத சூழல். இப்படியான நேரங்கள் உங்களுக்கு அமைந்தால் இந்த புறா குஞ்சுகளை தக்க வச்சு கொள்ளுவீங்களா? ஐயோ வேண்டாம், அரசாங்கம் எங்களுக்கு ஃபைன் அடிச்சிடும், பக்கத்து வீட்டுக்காரர் எங்களுக்கு பிரச்சனை தந்துடுவீனம், அப்படியான எண்ணத்துல நீங்கள் அவைகளை விரட்டிடுவீங்களா? உங்களுடைய கருத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்தடுத்த காணொளிகள்ல அடுத்தடுத்து பிறந்து வந்த குஞ்சுகள் பற்றி நான் பேசுறேன். வணக்கம். எஸ் எஸ் அழகுறீங்க என்ன?